புதிய தலைமுறையினுடைய 11வது தமிழ் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி வந்து நடந்துட்டு இருக்கு. நீங்களும் இதுல ஒரு பார்ட்டா இருக்கீங்க அப்படின்னு என்ன ஃபீல் பண்றீங்க? இல்லை, ஐ ஃபீல் ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து நீங்கள் புதிய தலைமுறையில் வந்து சிறந்த முயற்சி எடுத்து, ஏன்னா ஒரு தடவை நான் வந்து உங்களோட ஜூரியில் கூட இருந்திருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தரையும் தேர்ந்தெடுப்பதுக்கு முன்னாடி அது பயங்கரமாக அனலைஸ் பண்ணி யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு கொடுத்தா பொருத்தமாக இருக்கும்ன்ற மாதிரி தேர்வு செய்து தான் இவங்க அவார்டை கொடுத்துருக்கீங்க. ஸோ இதில் அவார்ட் பெற்ற ஒவ்வொருத்தரும் வந்து வாழ்க்கையில் ஒரு முன்னோடியாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியவங்க ஒருத்தங்க. எல்லாருமே தடைகளை தாண்டி சாதித்து இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக சம்படி டு லுக் அப் அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால் இதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் அப்போ வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன் சினிமாவில். அப்போது ஒரு நல்ல ஒரு ஆடு கொடுத்தது புதிய தலைமுறை தான். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து அவார்டு வாங்குறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அம்மாவும் சரி அப்பாவும் சரி கூலி வேலை தான் பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்து விருது வாங்குறாங்க. நம்ம செய்கிற வேலையை ஒழுங்காக சின்சியராக செஞ்சால் என்றைக்குமே அதுக்கு ஒரு பலன் இருக்கும். சாதனையாளர்னு சொல்லிட்டு நீ எனக்கு வீட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சிட முடியாது. சாவர வரைக்கும் சினிமா தான் எனக்கு. புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் 2024 பவர்ட் பாய் லலிதா ஜுவல்லரி, கோ பவர்ட் பாய் பிரதி குயின் ஹாலிடே ரெசார்ட்ஸ்.